श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। श्रीमद्भागवत महापुराणं उद्धव गीता आरावदे अध्यायं 14वदे श्लोकम्। यस्यस्युर्वीतसङ्कल्पाः प्राण इन्द्रियमनः धियां वृत्तयः स विनिर्मुक्तः देहस्थोऽपि हि तद्गुणैः। கடந்த வாரம் நம்ம இந்த ஸ்லோகம் வரைக்கும் அர்த்தத்தை பார்த்திருக்கோம். ஞானியோடைய லட்சணங்கள் பகவான் இந்த இடத்துல விவரிச்சிட்டு இருக்கிறார். அதில் வேதாந்தத்துடைய ரொம்ப ஆழமான கருத்தை பகவான் இங்கே பேச தொடங்கினார். விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டோமா உடனே நமக்கு பலன் கிடைக்கும். ஞானி பூர்ணத்துவத்தை அடைஞ்சதுனால இந்த உலகத்தில் அவரும் செயல்படுவார் சில விஷயங்களுக்குள்ள. சாதாரண மனிதர்கள் நம்ம எல்லோரும் பூர்ணத்துவம் அடையிறதுக்காக முயற்சி பண்ணுறோம், செயல்படுறோம். ஞானி பூர்ணத்துவத்தினால ஹீ ஃபங்க்ஷன்ஸ் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஞானி இந்த சுற்றி இருக்கிற ஜகத்தில் நானாத்வத்தனை மல்டிப்ளிசிட்டின்னு பார்த்துட்டு இருந்தால் கூட ஞானினி அது எதுவுமே தொடாது, பாதிக்காது. அதனால தான் 13வது ஸ்லோகத்துலேயும் பகவான் இப்படிப்பட்ட ஞானிக்கு ஒரு டைட்டில் கொடுத்து பேசுகிறார், கூப்பிட்றார், வைஷாரதி வைஷாரத்யா ஈக்ஷிதா அப்படின்னு. அப்புறம் இன்னொரு ஸ்லோகத்தில் புதஹா நல்ல அறிவிருக்கிறவர். இந்த மாதிரி இந்த 13வது ஸ்லோகத்தில் ஒரு உதாரண 13வது ஸ்லோகம் இல்லை 12வது ஸ்லோக 13வது ஸ்லோகம் 13வது ஸ்லோகத்தில் ஒரு உதாரணம் சொன்னார் பகவான். ஞானிக்கு இந்த காணப்படுற இந்த ஜகத் பிரபஞ்சம் எப்படி காணப்படும், எப்படி பார்ப்பார் அவர்ன்னு சொன்னால், கனவுல ஒருத்தன் கனவுல நானாத்வத்தனை பார்த்தான். ஆனால் கனவுல முடிச்சுட்டு நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு கனவுல இருக்கிற நானாத்வம் எல்லாம் காணாமல் போகிறது, துவைத்தம் காணாமல் போகிறது. அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உதாரணம் கொடுத்தார் ஞானினை பற்றி. ஆனால் இந்த உதாரணத்தை நம்ம கவனிக்கும் போது ஒரு சின்ன ஜாக்கிரதை இருக்கணும். ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்குது. சின்ன வித்தியாசம் இல்லை, பெரிய வித்தியாசம்தான். என்னன்னா, கனவுல பார்த்த துவைத்தம் நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் சுத்தமாக அது இல்லாமல் போயிடுது, காணாமல் போகிறதில்லை. அதுக்கப்புறம் அதே என்ன பார்த்தோன்னு அதெல்லாம் எதுவுமே இருக்காது, வராது, இல்லை. ஆனால் நினைவில்
ஞானத்துக்கு முடிச்சிருக்கிற ஒரு ஞானி ஞானம் அடைந்ததுக்கு பிறகு நானாத்வம் துவைத்த பிரபஞ்சம் அப்படியே காணப்படும். இங்கே இதுதான் ஒரு வித்தியாசம். அப்போது நம்ம ஊகிச்சுக்கணும், நினச்சிக்கணும். பகவான் சொல்கிறபடி பார்த்து நம்ம இப்போ எல்லாருமே கனவு காணுறோம், ஜாகிரதனே கனவுன்னு காணுறோம். ஆனால் நான் கனவுன்னு காணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கனவுன்னு காணுறோம். பொதுவான கனவில் நான் ட்ரீமர்ன்னு சொல்லிட்டு யாருக்குமே அந்த நினைவு இருக்கிறது இல்லைங்க. அவனே கனவு கூட ஒன்றாயிடுறான். ஆனால் ஞானத்தினால் இப்போது நாம் நம்முடைய படக்கை மேலே பெட்டு மேலே படுத்துக்கிட்டு அழகாக ட்ரீம் பார்த்துட்ருக்கிறோம் இந்த உலகம் மொத்தம். அப்படி நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும். நினைக்கிறது மட்டும் இல்லை, அதுதான் வாஸ்தவம். ஞானிக்கு அப்படிப்பட்ட ஒரு பாவம் நிலை இருக்கும். நான் கனவுன்னு தான் பார்த்துட்ருக்கேன். கனவுல எதுவுமே சத்தியம் கிடையாது, கனவுல எதுவுமே நித்தியமும் கிடையாது. அதனால் இந்த காணப்படுற ஜாகிரத பிரபஞ்சம் ஜகத்து மித்யா கனவு மாதிரி. அதனால் இது எதுவுமே சத்தியம் இல்லை இங்கேன்னு சொல்லிட்டு அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சுக்கிறதுன்னா அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டு கனவுன்னு பார்க்குறேன் நான், எப்படி இருக்கும். அதுதான் இங்கே சொல்லி அப்படி 14வது ஸ்லோகத்தில் அதுக்கப்புறம் அவர் கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் தேக இந்திரிய மனோ புத்தி வியாபாரங்கள் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தால் கூட எதுலமோ அதில் சங்கல்பம் எதுவுமே இல்லாமல், ஓகே, எந்த சங்கல்பங்களும் இல்லாமல் என்னவோ நடக்கிறது கனவு மாதிரின்னு சொல்லிட்டு தனக்கு தான் அப்படியே சாட்சியாக இருந்துட்டு சரீரத்துக்கு ஏற்படுற இந்த ஜனன மரண தேக தர்மங்கள் வியாதி இதெல்லாமே இருந்தால் கூட அது எதுவுமே அவனுக்கு ஞானினி தொடலை. ஏன்னா அவன் தன ஸ்வரூபம் சச்சிதானந்தமணி உணர்ந்திருக்கா. அப்போ சச்சிதானந்த ஸ்வரூபத்தில் எதுவுமே நடக்கலை. அந்த கனவு மாதிரி இங்கே இப்போ என்னமோ நடந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஜீர்ணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த விஷயத்தின். ஆனால் அதுதான் சத்தியம். அதனால தான் சொன்ன வேதாந்தத்துடைய ஆழமான கருத்துக்களை பகவான் இங்கே சொல்ல தொடங்கிட்டார். இங்கே ஸோ இந்த கனவு நினைவு பற்றி சொல்லும் போதும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அதனால் இப்போது என்ன இந்த ஸ்லோகத்துடைய கருத்து கடைசியாகன்னா, ஞானம் வந்துச்சு அப்படின்னு சொன்ன அர்த்தம் கர்மங்கள் எல்லாமே விட்டுட்டு அப்படியே சும்மா உட்காருவான்னு அர்த்தம் இல்லை. ஞானம் மீன்ஸ் நாட் கிவிங் அப் ஆல் த ஆக்ஷன்ஸ். ஆக்சுவலாக ஆக்ஷன்ஸு விட்டு கொடுக்கக்கூடாது. நோ நீட் டு கிவ் அப் த ஆக்ஷன்ஸ், ஷுட் நாட் கிவ் அப் த ஆக்ஷன்ஸ். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இப்படிப்பட்ட உனக்கு ஒரு ஞான நிலை வந்ததுக்கப்புறம் உனக்கிட்ட இருக்கிற இந்த கனவு தான் இந்த சரீரம் மனசு புத்தி நீ இல்லை. ஆனால் இது லோகத்துடைய பிரயோஜனத்துக்காக ஜகத்து உலகத்துக்காக பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இதே பகவான் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். இங்கே அங்கே லோக சங்கிரகமே வாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. எங்கே 3வது அத்தியாயத்திலே யோகின கர்ம குருவந்தி சங்கம் தியக்த்வாத்ம சுத்தயே. அவங்க ஆல்ரெடி அவங்க மனசு சுத்தம் ஆயிடுது, ஆனால் கூட ஈடுபடணும் செய்வாங்க. இதுக்கன்னா அந்த சுத்தமான மனசு அப்படியே சுத்தமாக இருக்கட்டும். அதில் எப்படிப்பட்ட ஒரு ராக துவேஷங்கள் காமக்ரோதங்கள் உருவாகாமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு லோக சங்கிரகத்துக்காக
இப்படி தான் பல ஞானிகள் எல்லாரும் லோகத்தில் வாழ்ந்தாங்கப்பான்னு கிருஷ்ணன் அங்கே ஞாபகப்படுத்திட்டார் பகவத்கீதையில். இப்போது இது மனசில் வச்சுக்கிட்டு இங்கே 15வது ஸ்லோகத்தின் இப்போ தொடங்குகிறோம் இன்னைக்கு. யஸ்யாத்மா ஹிம்ஸ்யதே ஹிம்ஸ்ரைஹி ஏன கிஞ்சித்யத்ருச்சயா ஆச்யதே வா க்வசித் தத்ர ந வ்யதிக்ரியதே புதஹ. மேலே சொன்ன அந்த ஞானியோட நிலை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரிக்கிறார். அப்படிப்பட்ட ஞானி இந்த தேகத்தில் இருந்து இந்த பிராரப்தம் முடிகிற வரைக்கும் அவன் யத்ருச்சயா அப்படின்னு பதம் இங்கே உபயோகப்படுத்துகிறாரு. அப்படின்னு சொன்னால் யத்ருச்சயான்னு சொன்னால் ஞானம் வந்ததுனால ஞானியோட சரீரத்துக்கு வர பிராரப்த கர்மத்தினால் வர தாக்குதல் நிறுத்த முடியாது. ஸோ ஞானம் ஓன்ட் ஸ்டாப் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி பிராரப்த கர்மா. அப்போ என்ன சார் ஞானத்துடைய பலம் எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா, ஞானம் என்ன பண்ணுமன்னா இந்த ஞானியுடைய ரெஸ்பான்ஸ் ரியாக்ஷன் அந்த பிராரப்தம் நடக்கும்போது அந்த சரீரம் மனசுக்கு என்னென்ன கஷ்டங்கள் எப்படிப்பட்ட சுகங்கள் வந்தால் கூட அதுக்கு ரியாக்ட் ஆகாமல் சரியான விதத்தில் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இந்த ஞானத்தினால அவருக்கு ஏற்படுற ஒரு பெரிய பிரயோஜனம். சரியா? அதனால் இதுக்கு ஒரு உதாரணம், இப்போது மழை பெய்யும்போது நம்ம இந்த ரெயின் கோட் போட்டுக்கிறோம். நான் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எதுக்காக ரெயின் கோட் போட்டுக்கிறேன்? மழைன்னு நிறுத்துறதுக்கா? இல்லையே. நான் ரெயின் கோட்டு போட்டதுனால மழை நிற்காது. அதே மாதிரி இங்கே ஞானமனே ரெயின் கோட்டுன்னு ஞானி தரிச்சுக்கிறான். அந்த ரெயின் என்ன? பிராரப்த கர்மத்தினால வர தாக்குதல். அப்போ எதுக்கு? மழையினால் நனையாமல் இருக்கிறதுக்கு தான். அப்படின்னு பிராரப்த கர்மத்தினால் வர தாக்குதல்னால எமோஷ்னல்லி நானும் ட்ரென்ச் ஆகக்கூடாது. ஐ ஷுட் நாட் பி கெட் எஃபெக்டட் பை தட். அதனால தான் ஞானம் ஒரு கவச்சம் மாதிரி ஞானிக்கு உபயோகப்படுத்துறது. அதனால் நாட் டு ரியாக்ட். நனையாமல் இருக்கிறது மழைன்னு சொன்ன அர்த்தம் என்ன? அதனால் எமோஷ்னல்லி நான் ரியாக்ட் ஆகக்கூடாது. ஐ ஷுட் நாட் கெட் எஃபெக்ட் பை பிகாஸ் ஆஃப் தட். ஸோ அதனால் யத்ருச்சயா அப்படின்னு சொன்ன இங்கே பொதுவாக என்ன சொல்கிறோன்னு, ஜஸ்ட் இட் ஹேப்பன் லைக் தட், பை சான்ஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லை. சாஸ்திரம் யத்ருச்சையாக்கு என்ன சாஸ்திரம் கொடுக்குற அர்த்தம்னா, பிராரப்தவசமாக பிராரப்தத்தினால் வர்றது தான் சான்ஸ். பை சான்ஸ்ன்னா யாத்ருச்சிகமாக நடந்தது. பரீட்சித் மகாராஜா கங்கை கரையில் உட்காரும்போது யத்ருச்சையா யாத்ருச்சிகமாக சுகதேவர் அங்கே வந்தாருன்னா, ஆக்சிடென்டல்லி எப்படியோ ஜஸ்ட்டு அப்படி வந்தார், அப்படி இல்லை. பை மிஸ்டேக்கு, பை ஆக்சிடென்டல் அப்படி இல்லை. அது என்ன சொல்லணும்? அப்போது நம்ம பொதுவாக ஜெனரலாக என்ன கூப்பிடுறோமோ விவகாரத்தில், குட் லக் அண்ட் பேட் லக்குன்னு சொல்கிறோமா, அந்த லக்குக்கு தான் சான்ஸ் அன்றோம். ஆனால் குட் லக்கு பேட் லக்கு கூட இப்போ சாஸ்திரம் சொல்கிறது படி பார்த்து சிந்திச்சா என்னன்னா, அதுக்கு குட் லக்குன்னா புண்ணிய பிராரப்தம், பேட் லக்குன்னா பாப பிராரப்தம், அவ்வளோதான். ஸோ இது பேஸ் பண்ணி தான் பை சான்ஸ்ன்னு சொல்லு, யாத்ருச்சிகமான்னு சொல்லு. யத்ருச்சையா அనే பதத்தை நீங்கள் பகவான் உபயோகப்படுத்துகிறார். பதங்களோட அர்த்தம் பாருங்க. இப்போது எஸ்ய எவனுடைய ஆத்மா, இங்கே இந்த கான்டெக்ஸ்டில் ஆத்மான்னு சொன்ன தேகம்னா
புத்தி மனசால். ஹிம்ஸ்ரைஹி பல விஷயங்கள் மூலமாக ஹிம்சிக்கப்படுது. பல 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 விதமான பல காரணங்களாக ஹிம்சை செய்கிறதுக்கு என்னென்ன அது ப்ளூரல் சொல்கிறார், பகுவச்சனம். அப்படின்னா இந்த தேகத்துக்கு சுற்றி இருக்கிற பல தேகங்கள், மனிதர்கள் இல்லை வேறு ஜந்துகள், பிராணிகள். கொசு கூட தொந்தரவு பண்ணுறது நம்மளே இல்லையா? இப்போ கொரோனாவே தொந்தரவு பண்ணுறதே இவ்வளோ. ஸோ மனுஷர்கள், பிராணிகள் இல்லை உள்ளிருந்து வர அவனுக்குள்ளே வர வேறு விதமான ஜெனட்டிக் டிசீசஸ், ஹெரிடிட்டரி டிசீசஸ், வியாதிகள். அப்புறம் வெளியில் இருக்கிற பஞ்ச மகாபூதங்கள்னால இந்த புயல் காற்று, பூகம்பம், சுனாமி, அப்படியெல்லாம் ரொம்ப தாங்க முடியாத வெயில், இதெல்லாம் வரும் பார்த்திங்களா? இதெல்லாமே பல பல விதமான கஷ்டங்கள் பல பல மூலமாக பல காரணங்கள் வருதே. இது எல்லாத்துக்கும் ந வியதிக்கிரியதே, ந வியதிக்கிரியதே. சரியா? இது அந்த வாக்கியம் கடைசியில் இருக்கு. புதः ஓகே, யஸ்ய புதः ஆத்மா ஹிம்சைஹி, ஓகே, பலவிதமான ஹிம்சை பண்ணுற காரணங்களால் ஹிம்சியத்தே, ஹிம்சிக்கப்படுறதோ கஷ்டப்படுத்தப்படுறதோ வா இல்லைன்னா குவச்சித், ஓகே, ஒரு இடத்துல ஒரு சமயத்தில் அவருக்கு சில சமயத்தில் குவச்சித் ஒரு வாட்டி ஒரு இடத்துல ஏன யத்ருச்சயா கிஞ்சித் அர்ச்சதே. ஹிம்சை கஷ்டம் மட்டும்தான் வருதுன்னு சொல்லலை. சில சமயத்தில் சில மூலமாக ஓகே அழகாக யாராவது ஞானிக்கு பூஜை பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, பல மாலைகள் எல்லாம் போட்டு வரவேற்பாங்க. சரியா? அப்படி கூட நடக்கும். நல்ல ருச்சிகரமான ஆகாரம், பிக்ஷெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ கிஞ்சித் அர்ச்சதே அத்தத்ர. ஸோ எப்பாவது ஏதாவது காரணத்தினால எங்கே எதுக்கோ அது எதிர்ச்சையாதான். அப்படி என்ன சொன்னால், சுகம் வந்தானும் துக்கம் வந்தானும், சுகம் வாயதி வா துக்கம், அது ரெண்டுத்தையும் சமமாக பார்த்துட்டு புதக ந வியக்ரியதே, ந வியக்ரியதுன்னு ந அதிவிக்ரியதே, ரியாக்ட் ஆக மாட்டான், அதுக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். அப்படின்னு சொன்னால் எல்லா துவந்தங்களும் சமமாக பார்க்குறான். இதுதான் பகவத்கீதையில் பல ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் சொல்லியிருக்காரு. சுக துக்கே சமே கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயோ, ஓகே, மானாவபா அவமானயோஹோ. ஸோ இப்படி ஞானி ந அதிவிக்ரியத்தைன்னு சொன்னால் வெதிக்கிரியதே. ஏன் காரணம்னா, அதுக்கு ஞானி அவர் படித்த வேதாந்தத்தினே சாஸ்திரத்தினே மறக்க மாட்டார். மறக்கலேன்னு அர்த்தம். மறக்கலே. நம்ம எல்லாரும் எப்படின்னு சொன்னால், வேதாந்தத்தினே படிப்போம், கிளாஸுக்கு வருவோம், சத்சங்கம் கேட்போம், ஆனால் மறந்துடுவோம். நம்முடைய சுபாவம் அப்படி இருக்கும் பொதுவாக. அதனால் வேறு இன்னொரு குறை என்னன்னா, நம்மள்கிட்ட எல்லாமே நல்லா இருக்குது, ஃபைன், எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன்னு சொன்னால் வேதாந்த கிளாஸுக்கு வரமாட்டோம். அப்புறம் ஏதாவது ராங் ஆயிடுச்சுன்னா அந்த சமயத்தில் வேதாந்தம் ஞாபகம் வராது. when we are fine we don't come to Vedanta, when we are not fine we don't remember the Vedanta. படித்தா கூட சரியா? ஆனால்
அப்போ கரெக்டு. அப்போ என்ன பண்ணால் சரியாக இருக்கும்? ஓகே, வேதாந்தத்தில் எல்லாமே ஒழுங்காக நல்லா இருக்கும்போதே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட் முக்கியம். எந்த கிரைசிஸு இல்லாமல், எந்த கிரைசிஸும் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாமே நல்லா இருக்கும்போதே, அந்த கிரைசிஸு பல வகை ஏதாவது ஆகட்டும், சரீரத்துக்கு மனசுக்கு வெளியில் விஷயங்கள் மூலமாக மக்கள் மூலமாக ஆகட்டும், எல்லாமே நல்லா இருக்கும்போது வேதாந்தத்துக்கு வந்து படிச்சுக்கிட்டே இருந்தால், கஷ்டங்கள் வந்துட்டு நம்மளால் வேதாந்த கிளாஸுக்கு வந்து சிரவணம் பண்ண முடியலன்னா, கிளாஸுக்கு வந்து மட்டும் இல்லை, காதே கேட்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு, அப்படி உடம்புக்கு முடியலன்னு அப்புறம் வேதாந்தம் எங்கே கேட்க போயிடும்? ஸோ சிரவணத்துக்கு வர முடியாத சமயத்தில் கூட வேதாந்தம் ஞாபகத்தை வந்து அது உபயோகப்படும். ஏன்னு சொன்னால், வேதாந்தம் சாஸ்திரம் சொல்லுமா, அப்பப்பா நீ நல்லா இருக்கும்போதே நீ என்னை நிறைய படிச்சுட்ட, தெரிஞ்சுக்கிட்ட இல்லை, அப்போ என்ன பண்ணுமா, இப்போ நீ வேதாந்த சிரவணத்துக்கு கிளாஸுக்கு வர முடியல, அதனால் நானே உனக்கிட்ட வருவேன்னு சொல்லிட்டு வேதாந்தம் நம்மளுக்கு மனசில் உள்ள கிட்ட வந்து ஞாபகப்படுத்துமா, படித்தது ஞாபகப்படுத்துமா. பார்த்தீங்களா, இந்த கருத்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் நல்லா இருக்கும்போது வேதாந்த சிரவணம் பண்ணணும், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்படி எல்லாம் சொல்லி விகாரங்கள் அவர் அடைய மாட்டான் அப்படின்னு ஞானி பற்றி அழகாக சொல்லியிருக்கார். அடுத்த ஸ்லோகத்தில் 16வது ஸ்லோகம். நஸ்துவீத ந நிந்தேத குர்வத ஸ்யாத்வசாதுவாம் வததோ குணதோஷாப்யாம் வர்ஜித சமத்ருக்முனிஹி. இப்படிப்பட்ட சமபாவம் இருக்கிறா, சமநிலை இருக்கிறா, துவந்தங்களை ரெண்டுத்தனையும் சமமாக பார்க்குற அப்படிப்பட்ட ஞானவான், ஞானி, இவர் என்ன பண்ணுவார்? சாதுஹு வா அசாது. இவருக்கு மேலே சொன்ன மாதிரி சிலது நல்லது நடக்கிறது, சிலது கெட்டதே நடக்கிறது. அதே மாதிரி லோகத்தில் யாராவது இப்போது சிலது நல்லது செய்கிறா சாதுவுக்கு, இந்த ஞானிக்கு, இல்லை சில பேர் கெடுதல் பண்ணினவனே இருப்பாங்க, அதே வேலையாக வச்சுக்கிட்டு திட்டுறதோ ஏதாவது ஹிம்சை பண்ணுறதோ. ஸோ இவரை பற்றி பாராட்டி யாராவது ஸ்துதி பண்ணாலும் சரி, இவரை பற்றி யாராவது நிந்த பண்ணாலும் சரி, இந்த துவந்த்வாதீதனாக இருக்கிறதுனால இவர் துவந்த்வாதீதः விமத்சரः. ஓகே, துவந்த்வாதீதோ விமத்சரः. அதனால் இவர் யாருன்னு ஸ்துதியும் பண்ணல, யாருன்னு நிந்தையும் பண்ண மாட்டார், பண்ணக்கூடாது என்றார். ஸோ இப்படி நிந்திக்க மாட்டான். ந நிந்தேத்தான்னா ஞானிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி பகவான் இங்கே சொல்கிறாரு. ஸோ யாரோ நமக்கு நல்லது பண்ணுறாங்கன்னு அவங்கள ரொம்ப பாராட்டி அப்படியெல்லாம் செய்ய வேண்டியது. அப்படின்னா உள்ள நன்றி கூட இல்லாமல், கிராட்டிடியூட் இல்லாமல் இருப்பேன் அப்படி இல்லை. உள்ள கிராட்டிடியூட் இருக்குது, ஆனால் இதெல்லாம் பிராரப்த கர்மத்தினால தான் இப்படி நடக்க வேண்டியது நடக்கிறதுன்னு நீ உள்ளே இருக்கும்போதோ, இப்போ ஒருத்தனை நிந்திக்கிறது ஸ்துதிக்கிறது அப்படி, அதுதான் உத்தவருக்கு பகவான் அடிக்கடிக்கு சொல்லுவார்ன்னு நான் நிறைய வாட்டிக்கு ஞாபகப்படுத்திட்டேன். உத்தவா லோகத்தில் யாரையும் பொறுத்தையாருன்னு பாராட்டாது, நிந்திக்காது, ஸ்துதியும் பண்ணாது, நிந்தையும் பண்ணாது, அப்படி இரு. இது சேஃப் மோடு. ஏன்னு சொன்னால், குணதோஷாபியாம் வர்ஜிதா. இவருக்குள்ள குணங்கள் ரெண்டு தனி. குணதோஷாபியாம், குணதோஷம்னா நல்ல குணம் வச்சுக்கிட்டு கெட்ட குணம் தானே. குணம்னா இங்கே பொதுவாக நெகட்டிவிட்டின்னு விட்டுடணும் అనేది சொல்லுவான்.
ஆனால் இங்கே ஞான விஷயத்துக்கு வரும்போது குணாதீத புருஷனாகும்போது ஓகே இப்படிப்பட்ட ஞானி விஷயத்தில் குணாபியாம் குணதோஷாபியாம் அப்படின்னா டியூவல் கேஸ் எதுக்குன்னு சொன்னால் கவனிக்கணும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இவர் நல்லதினால வர சந்தோஷம், கெட்டதினால வர துக்கம், சுகதுக்கங்களை அந்தத்தினு சமமாக பார்த்து அது ரெண்டுத்தினு கடந்து தாண்டி நிற்கிறான். கடந்து தாண்டி நிற்கிறதுன்னு என்ன? ஆத்மலோ சுகதுக்கங்கள் இல்லையே, ஆத்மாலோ துவந்தங்கள் இல்லையே, துவைத்தம் இல்லையே. அப்போ எப்படி தான் நான் அது ரெண்டுத்தனை நான் சாட்சி தான். இங்கே நடக்கிற இந்த மாயா ஜகத் ட்ராமாலோ கனவுலோ சுகதுக்கங்கள் ஓன்லி இஸ் எ ரிலேட்டிவ். ஒரு குணம் எப்பவுமே இருக்காது, சரியா? ஒரு குணம் எப்பவுமே இருக்காது. என்ன இருக்கும்? ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். அதனால் இந்த ஞானி குணதோஷாபியாம் வர்ஜிதः. இதுக்கு என்ன சொல்லணும்? பொதுவாக கல்யாண குணசம்பன்னன்னு பகவான் நம்ம சொல்லுவோம், பக்தியில் பாட்டை பாடுறோம், கீர்த்தனை பண்ணுறோம். கல்யாண அகல்யாண குணாபியாம் வினிர்முக்தः பிரம்மா. கல்யாண அகல்யாண குணாபியாம் வினிர்முக்தः பிரம்மா. அதுதானே சத்தியம். அதனால நிர்குண பரபிரம்ம ஸ்வரூப அப்படின்னு சொன்ன அர்த்தம். நிர்குணம்னு அங்கே கெட்ட குணங்கள் எல்லாம் சகல கல்யாண குணங்கள். அப்போ கல்யாண குணம் இருக்கான்னு சொன்னால் அகல்யாணம் అనేది ஒன்று இருந்ததானே கல்யாண குணம்னு சொல்லணும். குணரகித்தன நிர்குணம். குணங்கள் எல்லாம் மாயலோ இருக்கிறது தானே, பிரகிருத்தில் இருக்கிறது தானே. பிரம்மத்திலோ சத்தியத்திலோ குணங்கள் இல்லை, குணங்களோட பிரபாவம் இல்லை, காலங்களோட பிரபாவம் இல்லை. என்ன இருக்கு? ஏக நித்திய சார சத்திய வஸ்து, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அப்படி இருக்கு. பிரம்மானது நாலாவது வார்த்தை இல்லை. சத்தியம் பிரம்மா, ஞானம் பிரம்மா, அனந்தமேதா பிரம்மா, பிரம்மமேதா. பிரம்மம் தவிர இன்னொரு வஸ்து எதுவுமே இல்லையே. அதனால தான் இதுக்கு ரிஃபரன்ஸ் நம்ம ஞாபகப்படுத்தணும். கட்டோபனிஷத்தில் நச்சிகேத மகாராஜ் அதனால தான் அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத், தர்மத்துக்கு அதர்மத்துக்கு அப்பாற்பட்டது. அந்யத்ர அஸ்மாத் கிருதா கிருதாத், டூயிங் அண்ட் நாட் டூயிங், கிருதா அக்ருத. இது பண்ணும் அப்படின்னா அது பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி துவந்தங்களுக்கு அப்பாற்பட்டது. அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச, பூத பவிஷ்யத் வர்த்தமான காலங்களுக்கு அதீதமாக இருக்கிறது. எத்தத் பஷ்யசி தத்வத அப்படின்னு நீங்கள் ஏதாவது பார்த்திருந்தா தெரிஞ்சிருந்தா அதை பற்றி சொல்லுங்க எனக்கு. பாருங்க, அதுதான் அப்படி கேட்டு அதுக்கு கொடுத்த பதில் புரிஞ்சுக்கிட்டா சத்தியம் உணர்ந்தாச்சு. இல்லைன்னா ஸ்டில் வி ஆர் இன் தி துவைத்தம், டுவாலிட்டி. இவருக்கு இங்கே பகவான் சமத்ருக் முனிஹி. ஸோ குணதோஷாபியாம் வர்ஜிதா. ஸோ குணதோஷங்கள் ரெண்டுத்தினே துவந்தவங்களே அதோடைய எஃபெக்ட்னு உற்றின மனசு சமத்ருக்கு சம்யக் தர்ஷனம், சர்வத்திர சமதர்ஷனம், ஏகத்வ தர்ஷனம், ஆத்ம தர்ஷனம் ஏற்பட்ட இவர் யார்? இவருக்கு பேர் முனிஹி. முனிஹி.
மேல ஸ்லோகத்தில் புதஹான்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி 13வது ஸ்லோகத்தில் வைஷாரதின்னு சொன்னார். இங்கே முனிஹின்னு சொன்னார். அடுத்த ஸ்லோகத்தில் கூட முனின்னு சொல்ல போகிறார். மனநாத் இதி முனிஹி, ஞானாத் இதி முனிஹி. ஸோ ஞானம் இருக்கிறதுனாலையும் ஸ்வரூப ஞானம், மனநாத் விசாரண விவேகம் இருக்கிறதுனாலையும் அது செய்யக்கூடிய சக்தி இருக்கிறதுனால தான் முனிஹி. முனி என்ன பொதுவாக நல்ல தாடி வச்சுக்கிறவர் தான் முனியான்னு சொல்லிட்டு நமக்கு உடனே பிக்சர் வரும் கண்ணில். அப்படி இருக்கட்டும். அது இல்லை, முனிஹன மௌனசீலவான் முனிஹி. மௌனம்னு அர்த்தம் என்ன? திரும்பி வாய் திறக்காமல் பேசாமல் இருக்கிறது மட்டும்தான் மௌனம் நினச்சக்கூடாது. உள்ள சைலண்ட்டாக இருக்கான், கம்பீரமாக சமுத்திரம் நடுபாகத்தில் மாதிரி எந்த அலையும் அசைக்காமல் இருக்கானே. ஏன்னா வெளியில் துவந்தங்கள் காணப்படுறது, துவந்தங்கள் வேலை செய்கிறது, இந்த கனவு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் உள்ள அப்படி கம்பீரமாக நிశ్చலமாக இருக்கான். அந்த நிశ్చலமாக உள்ள இருக்கிறதுக்கு பேர் தான் மௌனம். மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம். அந்த நிశ్చல தத்துவே ஜீவன் முக்தேதா மௌனம் வியாக்கியா, இந்த மௌனஸ்திதி. அதனால முனிஹி மனனசீலவான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில், இங்கே பகவத்கீதையிலேருந்து கூட இன்னொரு ஸ்லோகத்தை நம்ம ஞாபகப்படுத்தணும். இந்த விஷயம் பகவான் சொல்லும்போது, துல்லிய நிந்தாஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித். பாருங்க, முனி வார்த்தை, அதுக்காக தான் ரிஃபர் பண்ணுறேன். சமம், துல்லியம்னா சமம். எதில்? நிந்தா ஸ்துதி. இவன் யாருன்னு நிந்தவும் பண்ண மாட்டார், ஸ்துதியும் பண்ண மாட்டார். இவருக்கு ஏதாவது நிந்தா ஸ்துதிகள் வந்தானோ எதுவுமே ஏற்றுக்க மாட்டார். ரெண்டும் சமம். இந்த கனவுல ஸ்துதி என்ன, நிந்தை என்ன, அது அசல் இல்லவே இல்லையே, சத்தியம் இல்லையே. அதனால தான் முதல்ல அந்த கருத்தை சொல்லிட்டோம். அந்த கனவுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு கனவுன்னு பார்க்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிரவர்த்திக்கணும். இந்த ட்ராமாவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நான் கனவு பார்க்குறேன்னு ஞானி ஞான திருஷ்டித்தோட கனவுன்னு பார்த்துட்ருக்காரு. இந்த நினைவுனை ஜாகிரத பிரபஞ்சத்தினை சும்மா இப்படி இமேஜின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும், நம்ம எப்படி இருக்கும். இந்த நான் கனவு பார்க்குறேன்னு நினச்சிட்டு இருக்கும்போதோ உடனே ஏய் இது கனவு தான், அது துக்கமாகட்டும் சுகமாகட்டும், யாரோ திட்டட்டும் யாரோ பாராட்டட்டும், அது ஏதோ வந்துச்சு லாபம் போயிடுச்சு, எல்லாமே டெம்பரரி, எல்லாமே இல்யூஷன், எல்லாமே மாயா. இதுதான் ஞானிக்கு அஜ்ஞானிக்கு வித்தியாசம். இதுதான். இது புரிஞ்சுக்கிட்டு விவகாரம் செய்கிறவர் ஞானி. விவகாரம் செய்கிறதுனா வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறவர். வாழ்க்கை இருக்குல்ல, அவருக்கும் சரீரம் இருக்குன்னு சொன்னமில்ல, பிராரப்தம் என்னதில்லை. அடுத்தது 17வது ஸ்லோகம். ந குர்யான் ந வதேத் கிஞ்சித் ந த்யாயேத் சாத்வவாஸ் ந த்யாயேத் சாத்வ சாதுவ ஆத்மா ராமோ நயா விருத்ய விசரேத் ஜடவன் முனிஹி. ஞானிக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. ஒருவேளை ஞானியாகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தெரிவிக்கிறாரு. ரெண்டு விதமாக இங்கே என்ன, இங்கே நெகட்டிவ் பார்ட்டிகள். ஞானி நீ ஆத்தியாத்மிக மார்க்கங்களில் நடக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தால், ஞானி ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தால், இந்த ஆசை இருக்கலாம் அங்கே, சரியா? என்ன சார் எல்லாம் கனவுன்னு சொல்லிட்டீங்களே, அதனால் எந்த ஆசை வச்சுக்கல, நான் சும்மா அப்படி இருக்கான்னு சொல்லக்கூடாது. சும்மா அப்படி இருந்த ஞானம் வந்ததுக்கப்புறம், ஞானம் வர வரைக்கும் ஞானம் வேணும்னு ஆசைப்படணுமா இல்லையா? அந்த ஆசை இல்லைன்னு அப்புறம் அந்த பிரயத்தனம் இல்லைன்னு எதுவுமே பண்ண மாட்டோம். அதனால் வார்த்தைகளை சும்மா அப்படியே எடுத்துக்கூடாது, நம்ம வசத்துக்காக எடுத்துக்கூடாது, சௌகரியத்துக்கு. என்ன சொல்கிறாரு?
ந குறியான் ந குறியாத். யார் பற்றி சொல்கிறாரு? திரும்பி இந்த ஸ்லோகத்தில் கடைசி வார்த்தை பார்த்த முனிகி மேலே சொன்னா இல்லை, அந்த முனிகி மறக்கக்கூடாதே. நீ முனி, நீ அப்படிப்பட்ட ஞானம் அடையணும்னு ஆசைப்படுற இல்லை, நீ முனிகள் நடந்த மார்க்கத்தில் நடக்கணும்னு ஆசைப்படுற இல்லை. அதனால் நம்ம எல்லாரும் முனிகள் தான். இப்போயோ ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு, நல்லது தான், ஆக போகிறோம். ஸோ வாட்? முனிகி. அதனால தான் நம்ம சொன்னேன்னு நம்ம எல்லாரும் சத்தியம் பிரம்மம் தானே. நம்ம எல்லாரும் சரி லோகம் விவகாரமாக பார்த்த ருஷிகளோட சந்தத் தானே. நம்ம முன்னோர்கள் எல்லாரும் ருஷிகளாக இருந்தால் அப்போ அவங்களுடைய குழந்தைகளாக அவங்களால பிறந்த நம்ம இந்த சரீரங்கள் இதெல்லாம் ருஷி இல்லையோ? ருஷி தான் எல்லாரும். ஆனால் இப்போதைக்கு அஜ்ஞானத்தினால மறந்துட்டோம். அஜ்ஞானத்தினால தானே நானும் பிரம்மமனையும் மறந்துட்டேன், தவறாக நினச்சிட்ருக்கேன். இட் இஸ் ஓன்லி மிஸ்டேக், கவர்டு. அதனால தான் டிஸ்கவர் என்ன சொல்கிறாரு இந்த முனிகி? வேற இவர் யார்? ஆத்மாராமஹ, ஆத்மலையே ரமிச்சிட்டு இருக்கிறவர். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டஹ. ஆத்மனா அவனுடைய மனசுனி அவனுடைய புத்தினி அவனுக்குள்ளேயே அந்த புத்தி குஹுல இருக்கிற ஆத்மனை சிந்தனை பண்ணி தானு சத்த சித்து ஞானஸ்வரூபமணி அந்த ஸ்வரூபத்திலேயே நினச்சிக்கிட்டு ரமிச்சிட்ருக்கிறவர்னா அதிலேயே ஆனந்தப்பட்டுருக்கிறவர் மனநசீலவான் முனிகி. இவர் சாது. சாதுன்னா நல்ல விஷயங்கள், நல்லதே வா, இல்லைன்னா அசாது கெட்ட விஷயங்கள், ஏதாவது கெட்டதை. நல்லது கெட்டது எதையும் கிஞ்சித்து, இவ்வளவு கூட, இது ரெண்டுத்தில் எது கூட நல்லது செய்கிறனே சங்கல்பம், கெட்டது செய்கிறானோ அப்படின்னு பாவமோ இருக்கக்கூடாது. கிஞ்சிது ந குறியாத். பாருங்க, அதனால தான் சுவாமிஜி அடிக்கடிக்கு சொல்லுவார், ஓகே, இந்த சோஷியல் சர்வீஸ், அப்புறம் ஐ ஆம் ஹெல்பிங் அதர்ஸ் அண்ட் ஆல் திஸ், அது அகங்காரத்தினை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்படின்னா ஹெல்ப்பே பண்ணக்கூடாதா சார்னா? நீ பண்ணணும், ஆனால் உள்ளவனுடைய மனசுடைய நிலைமை ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஸ்லோகங்களை படித்து புரிஞ்சுக்கிட்டு யாரும் நானும் செய்கிறதுக்கு அசல் நானேது எங்கே இருக்கு? அதனால் நான் ஹெல்ப் பண்ணேன், நான் அவங்களுக்கு டீச் பண்ணேன், நான் டீச் பண்ணதுனால தான் அவங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இந்த பாவம் கூட குருவாக இருக்கிற ஞானியாக இருக்கிற குருவுக்கு இருக்காது. தேர் இஸ் நோ. அதனால தான் அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அப்படிப்பட்டது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு வார்னிங் கொடுக்குறாரு. யூ டோன்ட் டேக் எனி சங்கல்ப. முன்னாடியே சொல்லிட்டார் ஒரு ஸ்லோகத்தில், திரும்பி இங்கே அது மறுபடியும். ஸோ நல்லதே கெட்டது இவனுக்கு வெளியிலேருந்து வரந்தா அதை பற்றி ஸ்துதி பண்ணக்கூடாது, நிந்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இவராக தான் எந்த நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ கொஞ்சம் கூட பண்ணக்கூடாது. இதுதான் இந்த ரெண்டு அணி சொல்லும் போது, துவந்தவங்கள்னு சொல்லும்போது, அப்போ நல்லது கெட்டது ரெண்டுமே சொல்லணும் இல்லையா? நல்லது கெட்டது ஞானி திருஷ்டிலோ இல்லை. ஏன்னா ஒன்று சொன்னால் இது நல்லது என்ன, அங்கே கெட்டது பக்கத்தில் நிற்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் நம்ம இந்த ரிலேட்டிவ் வியாபகாரிக ஜகத்தை பற்றி பேசுகிறோமோ, அது ஆத்தியாத்மிகமாகட்டும், அப்புறம் மதபரமானதாகட்டும், சோஷியல் சர்வீஸ் ஆகட்டும், கர்மயோகமாகட்டும், பக்தி யோகமாகட்டும், ஏதாவது வியாபகாரிகமாக ரிலேட் பண்ணி நீ பேசிட்டா அங்கே ரெண்டுமே நிற்கும். நல்லது கெட்டது ரெண்டு நிற்கும். சரியா? ஏன்னா விவகாரத்தில் ரிலேட்டிவ் வேர்டில் ஒன்று இருக்காது. அது கூட்டஸ்த சைதன்யம் சத்தில் தான் ஒன் வித்தவுட் செகண்ட். அதுலேருந்து கிஞ்சித்து கொஞ்சம் நீ இறங்கி வந்தாயன்னா
நீ துவந்தம் பேச ஆரம்பிப்பே. துவந்தம் பேசிட்டா துவந்தம் பார்க்க ஆரம்பிப்பே, துவந்தம் பேசுவே. ஓகே, பக்தன் அப்படின்னு சொன்னால் ஓ அபக்தன் அங்கே இருக்கான். அப்புறம் உத்தம பக்தன், மத்தியம பக்தன், ஓகே, மந்த பக்தன், இப்படி எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த குழப்பம் ஞானிக்கு இருக்காது, மனசில் தெரியும் ஸ்பஷ்டமாக. அதனால் இங்கே தேர் இஸ் நத்திங் டு டூ, நோவேர் டு கோ అని நிந்தா கிடையாது, ஸ்துதியும் கிடையாது. நானே நான் எப்படி நிந்த பண்ணிக்குவேன்? நானே தானே எல்லா இடத்துல ஆத்மாவாக இருக்கேன். அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். முன்னாடி சொன்னதையும் இல்லை பகவத்கீதையில் இப்போ சொல்லிக் சர்வத்திர சமதர்ஷன பாவம் இருக்கும் பாருங்கள். இது அடிக்கடிக்கடிக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைன்னா நான் நல்லது செய்கிறேன்னு பாவமே ஒரு அகங்காரமாக ஸ்ட்ராங்காக நிற்கும். இது ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் இப்படி ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு லீட் பண்ணுற நிறைய பேருக்கு, சாதகர்களுக்கு இது ஒரு தடமாக இருக்கும் நிறைய வருஷங்கள். அன்டில் யூ பிகம் மெச்சூர்டு, நல்லா ஸ்டடீஸ் பண்ணி சாதனை பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் இதில் வந்து நம்ம விடுவிச்சுக்க முடியும். ஸோ அதனால் குறியாத் 3 விதமாக சொல்கிறார். இது குறியாத்தன்னு சொன்னால் காரியமாகவும் பண்ணாது, ந வதேத்த அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கூட சொல்லக்கூடாது. நான் சமாஜத்துக்கு அடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன், அப்படி நல்லது பண்ணுறது தான் என்னுடைய நோக்கம், இப்படி வாய் திறந்து கூட சொல்லாது. என்ன நடக்குமோ நடக்கும். நீ பாட்டிக்கு நீ சத்தியத்திலே நின்றுட்டா உன்னை மூலமாக என்ன பண்ண வைக்கணும். அதுதான் சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், யூ லெட் அஸ் பி ஆஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த காட் அண்ட் லெட் த காட் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஃபங்க்ஷன் த்ரூ அஸ். அதனால தான் நம்ம என்ன நினைக்கணும், நம்ம காடு நம்ம ப்ரமோட் பண்ணணும், சாஸ்திரத்தை நம்ம ப்ரமோட் பண்ணணும், அப்புறம் சம்ஸ்கிருதி நம்ம ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் ஒரு லோயர் லெவலில் இருக்கிறது. நல்ல பாவம் தான், அது தப்பில்லை. பட் அட் த லோயர் லெவல் உத்தம அதிகாரிங்க பகவான் பேசுகிற இந்த ஞானி. அதனால தான் நான் சொல்லிட்டேன், வேதாந்தத்தோட ரொம்ப ஆழமான விஷயங்கள்னு பகவான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறார். வேறு இடத்துல இந்த மாதிரி ஸ்லோகங்கள் நீங்கள் திரும்பி மறுபடியும் பகவத்கீதையில் உபனிஷத்தை கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஸ்பெஷாலிட்டி பாகவதத்துக்கு. ஸோ என்ன சொன்னார், நான் குறியாத்து காரியமாக இதோ பண்ணுறது கை கால்னால், அது நவதேத்து ஈவன் வாக்குனால் வாயால் சொல்லாது, அப்புறம் நவதேத்து ந தியாயேத்து உள்ள மனசில் சங்கல்பமும் மனசில் சிந்திக்காது. அப்படின்னு மனசா வாசா கர்மனா நல்லது பண்ணணும் கெட்டது பண்ணணும், ஓகே, அப்படி எதுவுமே சங்கல்பம் வச்சுக்காது. ஏன்னு சொன்னால் அனையா இப்படிப்பட்ட ஒரு மனசில் தேர் இஸ் நோ குட் அண்ட் பேட், தேர் இஸ் நோ duality in me. aham nirvikalpo nirakara rupah vibhutvacha sarvatra sarvendriyanam. அப்படிப்பட்ட இந்த விருத்தி அனையா விருத்தியா, இப்படிப்பட்ட பிரவருத்தி மனசில் அவன் பாவனில் அப்படி இருக்கு. அப்படி பிரவருத்தி இருந்து ஜடவத் விசரேத், இந்த லோகத்தில் ஞானி சமுதாயத்தில் இருந்தாலும் மக்களின் நடுவில் இருந்தாலும் இல்லை தனியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, எதுவுமே அவருக்கு கட்டாயம் கிடையாது. அவர் ஆனால் ஜடவத் லோகத்தில் சஞ்சரிக்கணும், பிரவர்த்திக்கணும். இங்கே ஜடவத் சஞ்சரிக்கணும்னா ஜடவத்தன்னு சொன்னால் மூடன் மாதிரின்னு அர்த்தம். என்ன சார் அப்படி? அப்போ சமுதாயத்தில் மக்களின் நடுவில் இருக்க முடியாது. காட்டுக்கு போகணும், எங்கோ தூரமாக இருக்கணும், மலையில் இருக்கணும், அப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கே நம்ம பயிற்சிக்காரன் மாதிரி இருந்தாலும் முட்டாளாக இருந்தாலும் யாரும் எதுவுமே தெரியாது, யாருக்கு சொல்லணும். அது இல்லை அர்த்தம். இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்பா நீ குடும்பஸ்தனாக இருந்தாலும் கிரகஸ்தனாக இருந்தால் கூட இப்போ நீ ஞானம் அடைஞ்சிருந்தா, உனக்கு இப்படிப்பட்ட அறிவு உள்ளே ஏற்பட்டிருந்தா சரியா, என்னன்னா
அவாய்ட் இன்வால்விங் டூ மச் இன் த வேர்ல்டு. இன்வால்வ் ஓன்லி மினிமம் இன்வால்மெண்ட்டோடு இரு. சரியா? இருந்துட்டு அப்புறம் ஆறாமக ரொம்ப மினிமம் இன்வால்மெண்ட் போதுமா இவனுக்கு? ரிக்ரியேஷன் என்டர்டெயின்மெண்ட் வேண்டாமா சார் ஞானிக்கன்னா? அதுதான் முன்னாடி சொல்லிட்டார். ஆத்மாராம ஆத்மாராம ஆனந்த ரமணா. ஆராமகன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? பார்க்குன்னு அர்த்தம். மக்கள் எதுக்கு பார்க்குக்கு போகிறாங்க? கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு காற்று வாங்க போகிறே, அப்புறம் ஓகே செடிகள் மரங்களை சுற்றி அங்கே பார்த்துக்கிட்டு வாக்கிங் போகிறேன். பார்க்கு ரிக்ரியேஷனுக்காக, சந்தோஷத்துக்காக. ஞானிக்கு ரிக்ரியேஷன் பிளேஸ் என்ன தெரியுமா? இவருடைய ஹிருதயம்தான். அதனால சுவாமிஜி என்ன சொல்கிறார், ஒருத்தர் தனியாக இருந்து அவருக்கு போர் அடிக்கதானே சொன்னால், முக்கியமாக சாதகன் முமுக்ஷு ஆத்தியாத்மிக சாதனை சொல்லக்கூடாது. லாக்டவுன் வீட்டிலையே இருக்க சொல்கிறாங்க, போர் அடிக்குதுன்னு சொல்லக்கூடாது. சரியா? அதுதான் ஆத்மா. போர் எப்படி அடிக்கும்? உன்னை பற்றி நீ தனியாக இருந்துட்டு உன்னோட ஸ்வரூபத்தை உன்னை நீயே ரசிக்க முடியலன்னா, அப்போ சுவாமி சொல்கிறார், ஹவு சாலிட் போர் யூ ஆர். அப்புறம் அப்படிப்பட்ட சாலிட் போரான ஒன்று லோகம் மக்கள் எல்லோரும் பார்த்து அந்த போர் வராரா? போர் அடிப்பான். இப்படி தான் ஆகும். ஏன்? எதுக்கு இன்னொருத்தரும் தனியாக இருக்க பழகணும். அதனால் ஒரு நாளையில் இந்த ஆத்மாராமன்னா இது அப்ளை பண்ணணும் இப்போவே. இதெல்லாம் யார் பற்றியோ சொல்கிறாங்க. ஞானியாமா முனி வீட்டில் ஒரு நாளையில் அப்பப்போ கொஞ்சம் அப்படி ஒதுங்கி கொஞ்சம் நேரமாவது நிதித்தியாசனத்துக்கு 1 மணி நேரம் இந்த கிளாஸ் மொத்தம் கேட்டு ஏதி அப்படியே சிந்தனை பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்டு நடுவில் நிறுத்தி சிந்தனை பண்ண, அப்பப்போவே சிந்தனை பண்ணி இப்படி பண்ணுறதுக்கு அதுக்கு பேர் தான் ரிக்ரியேஷன் ஆராமக. ஸோ அது ஆத்ம பற்றி தானே சிந்தனை பண்ணுறோம், ஆத்ம பற்றி தானே பேசிகிட்ருக்குறோம். அப்போது நீ உன்னை பற்றி தான் சிந்தனை பண்ணுற, ஆத்மலோ தான் இருக்க, ஆத்ம பற்றி தான் ஏதுரே, ஆத்ம பற்றி தான் கேட்குறேன். அதனால் ஆத்மாராமகா இப்படி இருக்கிறவன் ஸோ ஜடவத்தன்னா இன்னொரு அர்த்தம் இங்கே ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். இந்த ஞானத்தினே நம்ம ஹிருதயத்தில் வச்சுக்கிட்டு நாம் அப்படி இருக்கணும், தவிர வெளியில் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. வெளியில் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் என்ன? எங்கேயாவது யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டால், உண்மையாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுமா அது தெரிஞ்சால், அது கூட உனக்கு நிறைய தெரியுமான்னு காட்டுக்காமே அவங்க நீ மட்டமனி சொல்லி மட்டம் தட்டி பேசாமல் ஏதாவது குரு கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை பேசிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க துக்கத்தில் இருக்கும்போதோ அவங்க ஏதோ கேட்டால் கூட தேவரால் நார்மல். சுற்றி இருக்கிறவங்களும் சத்சங்கம் பண்ணல, சிரவணம் பண்ணல, அநேக வருஷம் குரு சுஸ்ரூஷை பண்ணல, ஆத்தியாத்மிகத்தில் ஈடுபடலை. அப்படி இருக்கிறவங்க நம்ம சுற்றி இருப்பாங்க. நம்ம இருக்கிற லெவல்லையே எல்லோரும் இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை, இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அப்போ அவங்களுக்கு கஷ்டம் வந்தால், துக்கம் வந்தால், அவங்களுக்கு கூட நம்மளும் துக்கப்படுற மாதிரியும் நம்மளும் கஷ்டத்தை பற்றி சிந்திக்கிற பண்ண மாதிரியும் அவங்களுக்கு கூட இருந்த மாதிரியும் சொன்னால், அப்போ என்ன சார் அது ஹிப்போக்ரஸி இல்லையா? ஆக்ட் பண்ணுற மாதிரி. பரவாயில்ல, இந்த ஆக்ட் பண்ணுறது நல்லது தான். நீ இல்லைன்னா ந புத்தி வேதம் ஜனயேத் அக்ஞானினாம் கர்ம சங்கினாமன் கீதையில் சொன்னார். அக்ஞானிகளாக இருந்து கர்மத்தில் ஈடுபட்டுட்டு இந்த விவகார உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற புரியாத அவங்களுக்கு நீ ஏதோ பேசி சொல்லி உனக்கு எட்டு இருக்க அறிவுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசி நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித், ஆத்மா சாகாது புறக்காது ஒன்று வராது, இதெல்லாம் கனவு மாயான்னு சொல்லி குருவுடைய மானம் வாங்கக்கூடாதுங்க. சரியா? அதனால் அப்படியெல்லாம் பேசாதுங்கோ. சமத்தை நார்மலாக இருந்தால் போதும். நமக்கு ஏதாவது அந்த நடக்கிறது நமக்கு உள்ள டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னா உடனே பி வாட்ச்ஃபுல், பி அவேர்.
உடனே வேதாந்த பானத்தினை கையில் பிடிச்சிக்கணும். டிஸ்டர்பன்ஸா, டிப்ரெஷனா, பயமா, கவலையா எனக்கிட்ட வருமா அப்படின்னு அந்த வேதாந்த பானம் கையில் வச்சு கவச்சம் போட்டு இருக்கிறோன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டால் போதும். இப்படி நம்மளுக்கு தொந்தரவுப்படாமல், நம்ம டிப்ரெஸ் ஆகாமல், சப்ரெஸ் கம்ப்ரெஸ் ஆகாமல், ரொம்ப எக்ஸைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த கவச்சத்தின் வேதாந்த ஞானத்தினை உபயோகப்படுத்திகிட்டு இருந்தால் அதே பரம பிரயோஜனம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் செய்கிறது. அப்படி தானே? அதனால் ஜடவத் சஞ்சரேத்தன்னு சொன்னால் விசரேத்தன்னா புரிஞ்சுக்கணும். இப்போ குழந்தைக்கு கூட இருக்கும்போது குழந்தை மாதிரி இருக்கணும். குழந்தை பெலூன் ஊதி விளையாடும் போதோ உடஞ்சிச்சு, அது உடனே அழும். அப்போது நம்ம கூட நமக்கு பெலூன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, சின்ன வயசில் இருக்க. இப்போது அது குழந்தைக்கு வாங்கி கொடுத்தோம், அது ஊதி உடச்சி இதை அழுதல், பெலூன் உடஞ்சி போச்சம்மா, ஐயோ கண்ணா உடஞ்சி போச்சடா அப்படின்னு அவன் பாஷையில் குழந்தைக்கு தகுந்த மாதிரி பேசணும். அதே மாதிரி தான் யாராவது ஆகட்டும், அவங்க என்ன நிலையில் இருக்காருன்னது நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அந்த அவங்கள நீ ரொம்ப ஓகே சுட்டி காட்டாமே, உனக்கு வேதாந்தம் தெரியாது, நீ கிளாஸுக்கு வரல, நீ ஒன்றும் படிக்கலை, அதனால இப்படி இருக்கு அப்படி இப்படி சொல்லாமல் அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த இடத்துல அங்கே என்ன பேசி எப்படி அவங்கள நீ கொஞ்சம் ஆதரவு பண்ண முடியுமோ அப்படி பண்ணணும்னு அர்த்தம். சரியா? இல்லைன்னா எல்லாம் விட்டுட்டு சன்னியாசியாக அந்த துணி கூட போட்டுக்காம சுகமாமுனி மாதிரி போகணும்னு நினச்சிக்காதுங்க. அப்படி இல்லை. எங்கே போவீங்க? எப்படி போவீங்க? அவ்வளோ சீக்கிரமாக போகிற விஷயம் இல்லை இது எல்லாருக்கு. எங்கேயுமே போக வேண்டாம், இருக்கிற இடத்துல ஒடுங்காயிருந்தா. அதுதான், இருக்கிற இடத்துல ஒடுங்காயிரும். என்ன பண்ணணுமோ அது பண்ணு, அவ்வளோதான். குரு சாஸ்திரம் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இது மட்டும் விடாமல் செஞ்சுட்டே இரும். அதனால் இது நல்லா ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். ஆத்மஸ்திரபாவத்தோடு உள்ளே இருக்கணும். அடுத்தது 18வது ஸ்லோகம். சப்த பிரம்மணி நிஷ்நாதஹ ந நிஷ்நாயாத் பரேயதி ஸ்ரமஸ்தஸ்ய ஸ்ரமஃபலஹ யதேனோமிவ ரக்ஷதஹ. இங்கே வரப்போகிற இந்த 18, 19 இந்த ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் ஒரு அற்புதமான விஷயத்தினை, முக்கியமான விஷயத்தினை விவரிக்கிறார். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் உங்களுக்கு விவரித்தாத அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்ன, எதுக்கு பேசுகிறாருன்னு தெரியும். இது கொஞ்சம் முன்னாடி விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. அதான் சொன்னானே, பாகவதத்தில் சொன்ன மாதிரி இப்போ இதே ஸ்லோகங்கள் இந்த வார்த்தைகளோட இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் மறுபடியும் இன்னொரு இடத்துல பார்க்க மாட்டேங்க. இட்ஸ் எ யூனிக் ஸ்பெஷல் பை இட் செல்ஃப். வியாசர் வேணுமனே அப்படி எழுதி வச்சிட்டார். பொதுவாக லோகத்திலோ சமாஜத்திலோ மக்கள் எல்லாரையும் 3 விதமாக பிரிக்கலாம். சரியா? என்ன சார் 4 வர்ணம் சதுர் அப்படியெல்லாம் அதெல்லாம் போகாதுங்க. இப்போ சொல்கிறது இதை எடுத்துக்கோங்க. மொத்தம் ஜனங்களை 3 விதங்களாக பிரிக்கலாம். ஒன்று ஒரு வகை யாருக்கு சாஸ்திர ஞானமே இல்லை, சாஸ்திர ஞானம் இல்லை, பக்தியும் இல்லை, இல்லை அப்புறம் நம்பிக்கையும் இல்லை, மொத்தத்தில் டோட்டலி மெட்டீரியலிஸ்டிக்காக அப்படி இருக்கான். ஓகே. ஸோ ஸ்கிரிப்சரல்லி முக்கியமாக சாஸ்திரம் అనేది ஒன்று இருக்குது, சாஸ்திரம் అనేది படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை கொஞ்சம் ஏதோ அந்த மூட பக்தி மந்த பக்தி அதெல்லாம் இருக்கலாம். அதனால் என்ன பேர் கொடுக்கலாம், ஸ்கிரிப்சரல்லி இல்லிட்ரேட். இதெல்லாம் அக்ஞானி குரூப்பு, அதில் எல்லாருமே போட்டுக்கலாம். மற்றவங்க கொஞ்சம் நம்பினவங்க நம்பாதவங்க, ஏதோ விதமான மூட பக்தி தாமசிக பக்தி ஏதோ செய்கிறவங்க எல்லாரும் எதுவுமே தெரியல, தெரியாமல் ஏதோ பண்ணுறான்.
ஸோ முக்கியமாக சாஸ்திரம் இருக்குது அப்படின்னது இவனுக்கு தெரியல. ரெண்டாவது வகை குரூப் வந்து ஆமாம் சாஸ்திரம் అనేది ஒன்று இருக்குது, வேதங்கள் అనేది ஒன்று இருக்குது அப்படின்னு அதோடைய அது கேள்விப்பட்டிருக்கான். அது இப்போ அதோடைய பெருமை கூட கேள்விப்பட்டு தெரிஞ்சிருக்கிறான். அண்டு கொஞ்சமோ பிசுரோ கொசுரோ இவன் வந்து அந்த சாஸ்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட சில நூல்களோ ஏதாவது விஷயங்கள் எடுத்து பாராயணமும் பண்ணுறான், அத்தியனமும் பண்ணான். ரெண்டாவது குரூப்பை பற்றி பேசுகிறோம். ஸ்டடி பண்ணியிருக்கான். ஆனால் என்ன ஸ்டடின்னா ஒரு உச்சாரணம் மட்டும்தான். பாராயணம் பண்ணுறதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதில் ஈடுபாடு. ஏதாவது பாராயணம் தான், பகவத்கீதாவது சும்மா ஸ்லோகம் படிக்கிறதுன்னு ஓகே. விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறதுலோ அது எல்லாமே சாஸ்திரத்துக்கு சம்மந்தப்பட்டது தானே. அப்படி ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் கொஞ்சம் ரெசிட்டேஷன் நல்ல உச்சாரணோட ரொம்ப சின்சியராக ஸ்வரம், சப்போஸ் வேத மந்திரங்களே சூக்தம் அதெல்லாம் தெரிஞ்ச நல்லாவே ஓம் சஹஸ்ரசீர்ஷா புருஷா அதெல்லாம் நல்லா படித்தான். நிறைய வருஷம் 3, 4, 5 வருஷம் எல்லாம் கூட யாருக்கிட்ட போய் இதெல்லாம் படிச்சுக்கிட்டான். அப்படின்னு அர்த்தம் இவன் ரெண்டாவது வகையை சேர்ந்தவங்க. இவங்க எல்லோரும் வந்து மேலே ஒரு குரூப்புக்கு என்ன பேர் கொடுத்தோம், அக்ஞானி குரூப்பு. இவங்க வந்து சாஸ்திரம் అనేది ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதில் வந்து கொஞ்சம் படிக்கவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் வெறும் சப்த ஜானம் மட்டுமே இவங்களுக்கு இருக்கிறது. இந்த குரூப் சப்த ஜானம் மட்டும்தான் இருக்கிறவங்க. சரியா? அந்த சப்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணுமனையோ தெரிஞ்சுக்கிட்டா நல்லதனையோ பிரயத்தனமே பண்ண மாட்டாங்க. எங்காவது அதுக்கு அர்த்தம் இருக்கு, எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டது. அர்த்தம் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் வேதத்திலேயோ சாஸ்திரத்திலேயோ பெரியவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அர்த்தத்தினை ஒரு நாளைக்குன்னு ஒரு நாளைக்கு தெரிஞ்சுக்குவான்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் அவங்க எல்லாரும் கொடுத்தாங்க. ஆனால் இந்த சப்த மாத்திரமே இவனுக்கு அதிலேயே போதும் அப்படின்னு ஒரு பாவம். எத்தனை வருஷம்? வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்ல தினந்தோறும் ருத்ரம் சாண்டிங் பண்ணுவான். சில பேர் மனப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க, சூக்தங்கள் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆன்லைனில் படிச்சுக்குவாங்க, அப்படி பண்ணுவாங்க. சில வாட்டி கிளாஸுக்கு போய் படிப்பாங்க. பாராயணத்தில் ரொம்ப ஈடுபாட்டுங்க. நீங்கள் கவனித்து பாருங்க. இப்போது மெஜாரிட்டி முதல்ல ஒரு கேட்டகரி, அதிலும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ 100% எடுத்துக்கிட்டால் அதில் வந்து ஒரு 45% போட்டுக்கோங்க. அக்ஞானி குரூப்பு. சரி, இந்த செகண்ட் குரூப் இருக்காங்களே யார் சப்த ஜானம் மட்டும் விரும்புகிறான். வேத மந்திரங்கள் வந்து ரொம்ப வைப்ரேஷன் கொடுக்குமா, அந்த வைப்ரேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே பேசுவாங்க. அப்புறம் அதுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் அது கேட்டுட்டு இருந்தால் பார்த்து எப்படி இருக்கு, ஆமாம் எப்படி இருக்கு வேத மந்திரத்தில் வைப்ரேஷன் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வைப்ரேஷனுக்காக சொல்லி கொடுத்த விஷயம் இல்லைங்க. ஸோ இது ஒரு குரூப். மூணாவது குரூப் யார்? அர்த்த ஜானமும் சப்த ஜானமும் அர்த்த ஜானமும் ரெண்டுமே. அர்த்த ஜானத்துக்காக விரும்பி நான் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சப்தார்த்த ஜானி குரூப்பு. சப்தமும் தெரியும் அவனுக்கு, அர்த்தமும் தெரியும். அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு எங்கே யார் சொல்லி தருவாங்க அப்படின்னு தேடி கிளாஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு சிஸ்டமேட்டிக்காக போய், ஏன்னா அர்த்தம் தெரிஞ்சுக்காமல் அர்த்தம் தெரியாத வேலை, அர்த்தமில்லாத வேலை வியர்த்தம்ன்றான். எல்லாமே அப்படி தான், அர்த்தம் இருக்கணும். என்ன பண்ணுறோம் இது? இப்போ இந்த 3 குரூப்ஸ்னு வந்து 3 பேர் கொடுத்து கூப்பிடலாமா? ஒன்று வந்து அதிகாரிகள், மந்தர்கள், அக்ஞானி குரூப்பு. ரெண்டாவது அவங்க வந்து மத்தியம கேட்டகரி. மூணாவது வந்து உத்தம கேட்டகரி. முதல்ல
என்ன பண்ணுறார் பகவான் இங்கன்னா, முதல் பொதுவாக சாஸ்திரம் குரு வந்து இந்த மந்த அதிகாரிகளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஐயோ சாஸ்திரம் இருக்கேன்னு இவங்களுக்கு அசలు காதில் உழவே இல்லையே, அப்படி இருக்கேன்னு ஒன்று சிந்திக்கவே மாட்டுறானே சரியா. அட்லீஸ்ட் ராமாயணம் பாரதம் பாகவதமாவது ஒழுங்க படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அது கேட்கணும்னு ஆசை கூட வரமாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி மத்தியம அதிகாரிகளை வந்து இப்போ அந்த குரூப்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கணும், பாராட்டுவார் குரு. ஏன்னா அப்பாவது அவங்கள வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு அவங்க மத்தியம அதிகாரி முதல்ல அட்லீஸ்ட் பாராயணம் பண்ணலாமே. 10 வயசில் படிச்சுக்க வேண்டிய விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நம்ம வந்து 50 வருஷத்தில் படிச்சுக்கிறோம், 60 வயசில் சில பேர். இந்த நாட்டில் பிறந்து ஹிந்துவாக பிறந்து நம்மளுடைய அப்பா அம்மா பாட்டி தாத்தாக்கள் எல்லாரும் எவ்வளோ பக்தியோடு என்னென்னமோ அவங்க தமிழில் அதெல்லாமே படிச்சிருக்காங்க. தேவாரம், பாசுரம், அப்புறம் மாணிக்க மணிவாச்சகம் இல்லை, இவ்வளோ நமக்கு என்ன தான் தெரியும் அப்படின்னு இவனுக்கு அந்த கொஞ்சம் இது வரணும். நான் ஏதோ ஒன்று அதனால் மினிமம் அந்த ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமமாவது ஸ்கந்த சஷ்டி கவச்சமாவது தினந்தோறும் அப்படி படிக்கணும்னு முதல்ல அதாவது இருக்கணும். அந்த டச்சு கூட அது கூட இல்லைன்னா அதுக்கப்புறம் உனக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் 2வது ஸ்டேஜில் இப்போ மத்தியம ஸ்டேஜுக்கு அதிகாரியாக வந்தவங்களுக்கு குரு வந்து அது கிரிட்டிசைஸ் பண்ணணும். எவ்வளோ நாளைக்கு இப்படி பாராயணம்னு சொல்லிட்டு அர்த்தம் தெரியாமல் சும்மா படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னா, என்னம்மா உனக்கு அர்த்தம் தெரியுமா, அர்த்தம் தெரியாமல் படித்து என்னதான் பிரயோஜனம், வித்தவுட் நோயிங் த மீனிங் அப்படின்னுவா. மீனிங் தெரிஞ்சுக்கோ. ஈவன் சந்தியாவந்தனம் பண்ணுறதே குழந்தைகளை வந்து அர்த்தம் தெரியாதனால, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதனால, யாரும் சொல்லிக் கொடுக்கல, இவனும் கேட்காதனால. ஆனால் வாட் இஸ் மீனிங்லெஸ் திஸ், இது தினந்தோறும் மெக்கானிக்கலாக பண்ணுறது என்ன சொல்லலாம். அவங்களுக்கு மெக்கானிக்கலாக பண்ணால் கூட கண்ணா இதில் புண்ணியம் வருண்டான்னு சொல்லலாம். பட் இன்னும் ஹையராக அவனுக்கு டவுட் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா அர்த்தம் தெரிஞ்சுக்கோ. அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குல்ல. யார் ஒன்று வந்து நிறைய நாள் அப்படி அர்த்தம் தெரியாமல் படிக்க சொன்னாங்க. இந்த 2வது ஸ்டேஜில் இருக்கிற இந்த கேவலம் அர்த்த ஞான சப்த ஞானத்திலேயே விரும்பிட்டு இருக்கிற லோகத்தில் நிறைய மக்கள் சாதகர்கள் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி உத்தம அதிகாரி பற்றி பகவான் க்ளோரிஃபை பண்ணுறது தான் இந்த 18-19 ஸ்லோகங்களுக்குள்ள அருமையாக விவரிக்கிறார். என்ன అనేది ஸ்லோகத்துடைய அர்த்தத்தின்னு இந்த பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த வாரம் அதோடைய விளக்கத்தை பார்ப்போம். ஓமானந்தம் 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 சச்சிதானந்தம் ஓமானந்தம் பிரம்மானந்தம் ஓமானந்தம் அமிர்தானந்தம் ஓமானந்தம் ஆத்மானந்தம் ஓமானந்தம் கிருஷ்ணானந்தம் ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द. ॐ लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ. हरि ओम तत्सत्.